குழந்தைங்களை வந்து மற்ற பெயிண்டர்ஸு அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தணும். நம்ம குழந்தைங்களை பார்த்து பார்த்து அது நல்லா பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்படுறதை விட தமிழ்நாட்டில் வேறு யார் இருந்தா நம்ம எனக்கு உதாரணத்துக்கு நான் உங்கள் பெற்றோர்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். ஆதிமூலம் அப்படின்னு ஒரு பெயிண்டர் இருக்கார். என்ன ஆதிமூலம்னு ஒரு பெயிண்டர் இருக்கார், மருதுன்னு ஒரு பெயிண்டர் இருக்கார். ஆனால் எத்தனை தமிழர்களுக்கு இது தெரியும்? தெரியாது. ஆனால் நேற்று நடிக்க வந்தவன் ஜாதகம் பூரா தெரியும். அவன் எந்த ஊர், என்ன ஊர், அவன் என்ன படித்தான், எது பண்ணான், யாரை லவ் பண்ணான், யாரை கை விட்டான், எல்லாம் தெரியும். ஆனால் தமிழுக்கு பெருமை சேர்க்குற, தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை சேர்க்குற பெயிண்டர் யார் இருந்தார்? ஓவியர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க? ஏன் அவர் வந்து சிறப்பிக்கப்படுறான்றதை வந்து பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகளும் தெரிஞ்சுக்க நீங்கள் வழி திறந்து விடணும். அப்போ தான் அந்த ஓவியத்துக்கான மரியாதையை தவிர பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறதுல வந்து அர்த்தம் கிடையாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டோட அடையாளம் வந்து வெறும் சினிமா மட்டுமே கிடையாது. இந்த மாதிரி ஓவியர்கள்லாம் ஆதிமூலம் அப்படின்னு ஒரு பெயிண்டர் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். உலகில் சாருக்கு தெரியும், அவருடைய ரொம்ப சீனியரு. அவங்கெல்லாம் உலகத்தில் வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஓவியர் அவர். என் வாழ்க்கையில் வந்து அவரெல்லாம் சந்தித்து அவர் கூட பேசுனதெல்லாம் எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். அவங்கெல்லாம் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கணும், பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம். ஸோ குழந்தைகள் வந்து இவ்வளோ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பையன் வந்து குழந்தை வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுது அப்படின்றதில் அதோடு விட்டுறாமல் எல்லா கலைகளையும் வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையை வளர்க்கணும். வெறும் ஓவியம் மட்டும் நல்ல ஓவியம் வரையுதுன்னா குழந்தை ஒரு நல்ல நாடகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். நல்ல நாடகத்துக்கு அறிமுகப்படுத்தினா நல்ல இசைக்கு அறிமுகப்படுத்தணும். நல்ல இசைக்கு அறிமுகப்படுத்தினா நல்ல இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்தணும். நல்ல இலக்கியத்துக்கு அறிமுகப்படுத்தினா நல்ல சினிமாவுக்கு அர்த்தப்படுத்தணும். அப்போ தான் வந்து ஓவியத்தில் வந்து எல்லாம் கலந்து வரும். ஒன்றுத்துலேயே மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் அது போக போக ஒரு வரட்டுத்தன்மையாகும். நல்ல அப்படின்றது ஒரு விஷயம். நல்ல சினிமான்னா அதுக்கப்புறம் நல்ல நாடகம்னா நம்ம நினைக்கிறது கிடையாது. அது நீங்கள் வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, அதில் ஏன் சிறந்தது, அது ஏன் வந்து வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, வேறு ஒரு கலா ரீதியான ஒரு